காலை நேரம். சூரியன் மெல்ல தன் துயிலை முடித்து குழந்தைகளை காண எழும் நேரம். சுப்பிரபாதம் ஒலிக்க சரோஜா சாம்பிராணி புகை போட்டபடி பாடலை முணுமுணுத்தபடி வீடெங்கும் சாம்பிராணி நறுமணத்தை காட்டினாள். கிருஷ்ணா, ராமா, இன்றைய பொழுது நல்லபடியாக அனைவருக்கும் அமையட்டும், உலகம் அமைதியாக இருக்கட்டும் என்று தனது வேண்டுதல்களை இறைவனிடத்தில் செலுத்திவிட்டு அறையின் கதவை தட்டினாள். ஆனந்த், ஆனந்த். இருமுறை தட்டியவுடனே உள்ளிருந்து குரல் கேட்டது. ஆ அம்மா, வந்துட்டேன் என்றபடி ஆனந்த் வேகமாக கதவை திறந்தான். ஆனந்த், ஆனந்தியை சீக்கிரமாக ரெடியாக சொல்லு. மற்றவா எல்லாம் எழுந்துட்டா, நீயும் சீக்கிரமாக ரெடியாகி வா. எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவா, புரியுதா? நான் கதிரை எழுப்பி அவனுக்கு பால் கொடுத்துறேன். சீக்கிரம், மணி ஆகுது. சரோஜா அவசரப்படுத்தினார். ஆனந்த் அம்மாவின் உத்தரவை கேட்டு, இதோ அம்மா, அரை மணி நேரத்தில் வந்துடுறோம். கதிருக்கு பாலை கொடுத்து இங்கே ரூமுக்கு அனுப்பி வைங்கம்மா. அவனை ரெடி பண்ணதான் லேட் ஆகும் என்று கூறிக்கொண்டே அறையினுள் சென்றான். ஏற்கனவே ஆனந்தி குளித்து முடித்து வெளியில் வந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஆனந்தி சிறிது வெட்கத்துடன் அவன் அருகில் சென்றான். ஆனந்த் அவள் அழகை ரசித்தவாறே, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. காரணம் உன் வயிற்றில் இருக்கிற என் தேவதையாலையா? உன் அழகு நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது என்று கூறிக்கொண்டே ஆனந்த் அவள் வயிற்றில் கை வைத்து தன் குழந்தையை கொஞ்ச தொடங்கினான். செல்லம், அப்பா பேசுறது கேக்குதா? இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் அப்பாவை பார்க்க வந்துடுவீங்க. அப்பா உனக்காக காத்துட்டு இருக்கேன். செல்லம், நீ எப்போ வருவ? உன்னை நான் எப்போ என் கையில் ஏந்தி என் மார்போடு அணைத்து கொள்வேன் என்று தினம் தினம் ஏங்கி தவிக்கிறேன் மகளே. தனது ஏக்கப்பார்வையை ஆனந்தியின் வயிற்றை நோக்கி பார்த்தான். ஆனந்தி வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒருவித பதட்டத்துடன் இருந்தாள். அவள் மனதிற்குள், நீங்கள் இந்த குழந்தை பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் நமக்கு மறுபடியும் ஆண் குழந்தை பிறந்தா என்ன ஆவீங்கன்னு நினைச்சாலே எனக்கு கவலையாகவும் பயமாகவும் இருக்குது. எல்லோரும் ஆண் குழந்தை பிறக்கத்தான் தவம் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் 5 வருஷமாக பெண் குழந்தைக்காக தவம் இருக்கீங்க. குழந்தை பற்றிய உங்களது கற்பனையும் அன்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியல. இவ்வளவு எதிர்பார்ப்பு வேண்டாம்ங்க. ஆனந்தி மனதிற்குள் நினைத்தவாறு கண் கலங்கியவள் அதை ஆனந்துக்கு தெரியாதவாறு கண்களை துடைத்தவாறே, ஏன் உங்கள் குழந்தை என் வயிற்றில் இல்லைன்னா நான் அழகாக இருக்க மாட்டேனா என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். ஆனந்த் மெல்ல அவன் கைகளை அவளது இரு கன்னங்களிலும் அணைத்து பிடித்து, நீ எப்பவுமே அழகுதான். உன்னை போல ஒரு மனைவி கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. நீ நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிற. எனக்கு எந்த டென்ஷனும் நீ கொடுக்கவே மாட்ட. அம்மாவும் நீயும் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கும் போது எனக்கு எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சு இருக்கு. அதுக்கு முழு காரணமும் நீதானே ஆனந்தி. பெருமிதத்தோடு ஆனந்தியை பார்த்தான். ஆனந்தி அவனை அன்போடு பார்த்தவாறு அவனது தோளில் சாய்ந்தாள். ஏன் உங்களுக்கு பெண் குழந்தை மீது இவ்வளோ ஆசை என்றாள். அதற்கு ஆனந்த், ஒரு பெண் முழுமையடைய அவள் தாயாக வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு ஆண் முழுமையடைய மட்டுமல்ல ஆனந்தி, அவன் முழு வாழ்வும் இன்பமடைய ஒரு பெண் குழந்தை வேண்டும். எனக்கு ஒரு நல்ல தாய், என் தாயை போன்று உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு நல்ல தாய் கிடைத்திருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தின் ஆணிவேரே என் அம்மாதான். அதை நீ மறுக்கிறியா என்றான். உடனே ஆனந்தி வேகமாக, ஐயோ, நான் எப்படிங்க அப்படி சொல்வேன்? அத்தை என் அம்மாவுக்கு மேலே என்னை பார்த்துக்கிறாங்க. நமக்கு கல்யாணமாகி வந்தவுடனே வீட்டு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்காம நம்ம ஸ்கூல் பொறுப்பை மொத்தத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இது வரைக்கும் அதில் அவங்க தலையிட்டதே இல்லை. எப்படி ஸ்கூலை நடத்துகிற, என்ன பண்ணுறேன்னு கேட்டதே இல்லை. வீட்டோட மொத்த பொறுப்பும் அவங்க தான். இந்த 7 வருஷமாக காலையில் காப்பி குடிக்கிறதுல இருந்து நைட் டின்னர் முடிக்கிற வரை என்னை ஒரு வேளை வாங்காமல் என்னை எப்படி கவனிச்சிக்கிறாங்க. எங்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு மாமியார் மருமகளான்னு. கண்டிப்பாக அதுக்கு காரணம் நான் இல்லைங்க, அத்தை தான். நானே ஏதாவது தப்பு செஞ்சாலும் கோபப்பட்டாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் என் தப்பு உணர்ந்து போய் சாரி சொன்னாலும் அதனால் என்னம்மா, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது சகஜம்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு சாரி சொல்கிற, எது தப்பு சரின்னு அவங்க உணர்ந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவங்க அத்தை.
புண்ணியம் செஞ்சால் நல்ல கணவன் தான் அமைவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் கண் நிறைந்த கணவனும் மனம் நிறைந்த மாமியாரும் அமைஞ்சிருக்காங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனந்தியின் கண்ணீர் அவனது தோளில் சொட்டு சொட்டாக விழுந்தது. ஆனந்த் அவளது கண்ணீரை துடைத்தவாறே கூறினான், அழாத ஆனந்தி, இன்னைக்கு உனக்கு வளகாப்பு. நீ அழுகிற நேரம் இல்லை, சிரிக்கிற நேரம், புரியுதா என்று செல்லமாக அவளது கன்னத்தை தட்டினான். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை என்றாள் ஆனந்தி. எனக்கு நல்ல மனைவி, நல்ல அம்மா கிடைச்சிட்டாங்க. அதே போல என் கற்பனையில் என் மகள் இப்படித்தான் இருக்கணும்னு. என் மகள் எப்படி வளர வேண்டும், அவள் என்னவாக வேண்டும், அவள் திருமணம், அவளது குழந்தை, அந்த குழந்தையின் திருமணம் வரை இந்த 9 மாதமும் நான் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து ரசித்து என் உணர்வில் உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஆனந்தி? தலை தூக்கி என்ன என்றாள். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் பெருசா தெரியல. நமக்கு பிறக்க போற என் தேவதை, என் மகள்தான் எனக்கு பெருசு. நான் நமக்கு முதல் குழந்தை பெண்ணாக பிறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அது ஆண் குழந்தையா பிறந்துடுச்சு. அதனால நான் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன். 5 வருட போராட்டத்துக்கு பிறகு என் மகள், என் தேவதை பிறக்கப் போகிறாய். ஆனந்தி, நீ உன் கருவில் 10 மாதம்தான் சுமப்பாய். ஆனால் நானோ என் இதயத்தில் நான் இறக்கும் வரை சுமப்பேன் என் மகளை. என் துடிப்பும் அவளே, என் உயிரும் அவளே. என் மகளே, என் தாயும் நீ, என் தோழியும் நீ, என் அன்பும் நீ, என் நேசமும் நீ, என் பாசமும் நீ, என் பலமும் நீ, என் பலவீனமும் நீ, என் செல்வமும் நீ, நான் அடையும் இன்பமும் நீ, என் வாழ்வின் அர்த்தமும் நீ, என் பிறவியின் பயனும் நீ. மகளே, உன்னை எப்போது காண்பேன்? உன்னை கண்டவுடன் நான் என் செய்வேன்? உன்னை ஏந்தி கொள்ள என் 2 கரங்கள் போதுமா? போதாது மகளே. நான் இறைவனிடத்தில் சண்டையிடுகிறேன். ஏன் எனக்கு 2 கரங்கள் கொடுத்தாய்? 4 கரங்கள் கொடுத்தால் இன்னும் பத்திரமாக என் குழந்தையை நான் ஏந்தி கொள்வேன் அல்லவா? எனக்கு இறைவன் மீது சற்று பரிதாபமும் ஏற்படுகிறது மகளே. ஒரு மகளை பெறும் என் சுகம் அவருக்கு கிடைக்காதே என்று என்னை ஆள பிறந்தவளே, உனக்காக, உன் வரவிற்காக உன் அப்பா காத்திருக்கிறேன் என் மகளே. ஆனந்த் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனந்தி வியப்போடு கண்களில் கண்ணீர் சிந்த, உங்கள் கனவு கண்டிப்பாக நிஜமாகும். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார் என்றாள். இருவரும் உணர்ச்சிமிக்க அந்த நேரத்தில் கதிர் உள்ளே ஓடி வந்தான். அம்மா என்று மழலை குரலில் அழைத்தான். பாட்டி என்னை குளிப்பாட்டிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் என்னை ரெடி பண்ணுங்கம்மா. தங்கச்சி பாப்பா பிறக்க போகிறாளாம், அதுக்காக அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணணுமாம். பாட்டி அம்மாவை வர சொன்னாங்க. அப்பா எப்பப்பா பாப்பா வரப்போறா? அவளை நான் பார்க்கணும். நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட லீவு போட்டுட்டப்பா என்று கூறியதும் இருவரும் கதிரை அணைத்து கொண்டனர். சரி, நீ சீக்கிரம் போ, அம்மா உன்னை திட்ட மாட்டாங்க. என்னதான் திட்டுவாங்க ஆனந்தி? நான் கதிரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாரேன். ஆனந்த் கூறியவுடன் ஆனந்தி பீரோவிலிருந்து ஆசையாக தனக்கு பிரத்யேகமாக தயார் செய்ய சொல்லிய பச்சை நிற புடவையை உடுத்தலானாள். நடுத்தரமான அவள் உயரத்திற்கும் உடல் வாகுக்கும் சிவந்த மேனிக்கும் அந்த நிறம் மிகவும் சிறந்ததாக இருந்தது. தன்னை அலங்கரிக்க தன் நாத்தனார் லட்சுமி காத்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தவள் அவள் வேகமாக சரோஜாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு ஏற்கனவே ஆனந்தியை அலங்கரிக்க நகைகள், பூக்கள், அலங்கார பொருட்கள் என எல்லாவற்றையும் சரோஜா தயார் நிலையில் வைத்திருந்தாள். அண்ணி என்று அழைத்தவாறே ஆனந்தி லட்சுமியின் அருகில் போய் நின்றாள். வா என் தம்பி பொண்டாட்டியே, என்ன சொல்றா என் மருமக என்றாள் லட்சுமி. நீங்கள் வேற ஏன் அண்ணி உங்கள் தம்பி போலவே பேசுகிறீங்க? எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு பயமாக இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணை பற்றியே பேச்சு. பிறக்காத பொண்ணு மேலே தான் உயிரையே வச்சிருக்காங்க. பொண்ணு பிறந்தா நான் தப்பிச்சேன், இல்லை உங்கள் தம்பி என்ன ஆவாரோ, இல்லை என் நிலைமை தான் என்ன ஆகுமோ நினைச்சாலே பயமாக இருக்குது என்று லட்சுமியிடம் தன் புலம்பலை கொட்டி தீர்த்தாள். சரி சரி, ஏன் இப்படி புலம்புற? நீ பயப்படாத. என் தம்பி ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். நான் இப்பதான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாரேன். சூடி தந்த அந்த சுடற்கொடி ஆண்டாள் போல, ஜனகரின் மகள் சீதை போல என் தம்பிக்கு ஒரு மகள் பிறப்பாள் கண்டிப்பாக என்றாள் லட்சுமி. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. மணி இப்போ 7 ஆகிடுச்சு. 9 மணிக்கு வளகாப்பு.
இன்னும் யாரும் ரெடி ஆகலை, சீக்கிரமாக ரெடி பண்ணு லட்சுமி என்றவள், ஆனந்தி இந்த பாலை குடிமா, ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நான் போய் அவங்கள எல்லாம் பார்க்குறேன் என்று சரோஜா வேகமாக அந்த இடத்தை விட்டு நடந்தாள். ஆனந்தியின் இரண்டாவது முறையாக நடக்கும் வளையல் காப்பு போன்று இல்லாமல் முதல் முறையாக நடப்பதை போன்று பிரம்மாண்ட ஏற்பாடுகளை ஆனந்த் செய்திருந்தான். அனைவரும் ஒவ்வொருவராக வந்து ஹாலில் உள்ள இருக்கையில் அமர்ந்தார்கள். 3 அடுக்கு மாடி வீடு என்பதால் கீழே ஹாலில் மட்டும் சுமார் 100 பேர் அமரும் வகையில் இருந்தது. மேலே 2வது மாடியில் தடபுடலான சாப்பாடுகள் தயாராகி கொண்டிருந்தன. இவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அனைத்து விதமான சைவ உணவுகளும் தெருவே மணக்க தயார் செய்து கொண்டிருந்தார்கள். வீடெங்கும் ஆட்கள் கூட்டமும், வாசலில் கட்டியிருந்த வாழை மர பந்தலும், மின் விளக்குகளும், ஆடம்பர அலங்காரமும் கண்களை கவர்ந்தன. ஆனந்த் 2 பெரிய துணிக்கடைக்கும் ஒரு நகைக்கடைக்கும் உரிமையாளராய் இருந்தான். ஆனந்த் அப்பாவும் அம்மாவும் நடத்தி வந்த 10ஆம் வகுப்பு வரையிலான இன்டர்நேஷனல் பள்ளியை சரோஜாவின் கணவர் இறந்த பிறகு சரோஜாவே நடத்தி வந்தார். பின்பு ஆனந்தி மருமகளாக வந்த பிறகு அவளிடம் பள்ளியின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வீட்டு பொறுப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். வேலைக்கு எத்தனை ஆட்கள் இருந்தாலும் தன் கைகளால் சமைத்து கொடுப்பதை சரோஜா விரும்பினார். அதையே இன்று வரை ஒவ்வொருவருக்கும் என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து செய்து கொடுத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்வார். ஆனந்தி அலங்கரித்து ஒரு சிலை போன்று அவருக்கென்று போடப்பட்ட அந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார். ஆனந்தும் கதிரும் இருவரும் அவள் அருகில் வந்து அமர்ந்தார்கள். லட்சுமி, உன் தம்பியும் ஆனந்தியும் கல்யாணத்தில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்காங்கடி என்று சொந்தக்கார பெண் ஒருத்தி கூறியதும் லட்சுமி மனத்திற்குள், இவ கண்ணு ஒன்று போதும், முதல்ல வழக்காப்பு முடிஞ்சதும் திஷ்டி சுத்தி போடணும் என்று நினைத்து கொண்டே அனைவரையும் வரவேற்க தொடங்கினார். ஆனந்த் மிடுக்கான தோற்றத்துடன், அமைதியான அந்த முகம் பார்ப்பவர்களை கவர்ந்து இழுக்கும் சிரிப்புடன் தன் கரங்களை குப்பியவாறு தலையசைத்தான். மூவரையும் பார்த்து கண் வைக்காதவர்கள் யாரும் இல்லை. அக்ரஹார தெருவில் இவர்கள் குடும்பத்துக்கென்று ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. வளையல் காப்பில் இருந்து தனது பெண் பிறப்பு, அவள் வளரும் பருவங்களை வீடியோவாக பதிவு செய்ய விலை உயர்ந்த வீடியோ கேமராவை வாங்கி அனைத்தையும் பதிவு செய்ய ஏற்பாடு செய்திருந்தான். தன் வீட்டின் ஹாலிலும் வெளிப்புறங்களிலும் கேமராவை பொருத்தினான். தனது மகளின் பாதுகாப்புக்கும் அவளது ஒவ்வொரு அசைவையும் தான் வேலையில் இருந்து கொண்டே ரசிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தான். விழா முடிந்து அனைவரும் புறப்பட்டனர். வந்திருந்த அனைவரும் இருவரையும் மனதார வாழ்த்திவிட்டு சென்றனர். ஆனந்தி களைப்பாக இருந்தாள். சரோஜா அவளை, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றாள். ஆனந்தி தலையசைத்தவாறு அவள் அம்மாவை அழைத்தாள். அம்மா, நீங்கள் இங்கே வாங்க, எனக்கு தலையை வலிக்குது, கொஞ்சம் தலையை பிடித்து விடுங்கள் என்றாள். ஆனந்தி ஒரே பெண். திருமணமாகி கதிர் பிறந்ததும் அவள் தந்தை இறந்து விட்டார். அவள் அம்மா கிராமத்தில் வசித்து வருகிறார். விவசாயத்தையும் ஊர் மீது கொண்ட பற்றால் இங்கு ஆனந்தியும் சரோஜாவும் எத்தனையோ முறை அழைத்தும் வர மறுத்துவிட்டாள். ஏமா, டெலிவரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, அது வரைக்கும் என் கூட இருக்கலாம்ல என்றாள் ஆனந்தி. இருக்க எனக்கும் ஆசைதாம்மா, ஆனால் அங்கே இருக்க பசுமாடுங்க, வயல்வெளிங்க, ஊர் மக்கள் எல்லோரும் என்னை தேடுவாங்கம்மா. உன்னதான் என்னை விட உன் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்களே, உனக்கு என்ன கவலை என்றால் இப்படியே ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுமா என்று கோபமாக திரும்பி படுத்து கொண்டாள். ஆனந்தியின் அம்மா சிரித்து கொண்டே தலையை தடவி விட்டாள். தாயின் மடியில் தன்னை மறந்து உறங்கினாள் ஆனந்தி. மாலை நேரம் வந்தது. ஆனந்தி அறையில் இருந்து வெளியே வந்தாள். ஹாலில் ஒரு ஓரமாக போடப்பட்டிருந்த டைனிங் ஹாலில் அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். லட்சுமியின் கணவர் ராமநாதிடம், ஆனந்த் மாமா, கேமரா உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் ஆனந்திக்கு வழி வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் உடனே வந்து எல்லாத்தையும் கேமராவில் பதிவு பண்ணணும். அதை என் பொண்ணோட 21வது வயது பிறந்த நாளுக்கு நான் அவளுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்கணும் என்று ஆர்வமாக சொன்னான். ராமநாதன் சிரித்தபடியே, பிறக்கும் குழந்தை பெண்ணாகத்தான் இருக்கும் என்று இவ்வளவு கற்பனையை வளர்த்துக்கிறானே, என்ன நடக்கப் போகுதோ என்ற எண்ணத்தோடு தலையசைத்தான். கதிர் லட்சுமியின் மகன் 6 வயது நிரம்பிய இளவரசனுடன் ஓடி விளையாடி கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டு கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தாள் லட்சுமியின் 2 வயது மகள் பூர்ணிமா.
இவற்றையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டே தனது வயிற்றில் கை வைத்தவாறு மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆனந்தி. கதிர் இளவரசு துரத்த வேகமாக அங்கும் இங்கும் ஓடியவன் வேகமாக வந்து ஆனந்தியின் மேல் மோதினான். ஆனந்தி நிலை தடுமாறி அருகிலிருந்த சுவற்றில் பலமாக மோதி கீழே அதே வேகத்தில் விழுந்தவள் துடிதுடித்து போனாள். அனைவரும் கத்தியபடி, ஆனந்தி, ஆனந்தி, என்னாச்சு? ஆனந்துக்கு அவன் உயிரே அவனை விட்டு போவது போன்றிருந்தது. ஆனந்திக்கு மேல் அவன் துடிதுடித்து போனான். அனைவரும் பதட்டத்துடன் செய்வதறியாது ஒரு நிமிடம் திகைத்து நின்றனர். லட்சுமி நிலைமையை சுதாரித்து கொண்டு, தம்பி தூக்குப்பா, ஹாஸ்பிட்டல் போவோம், தூக்குப்பா என்றாள். ஆனந்த் கண்ணீர் மல்க ஆனந்தியை தூக்கி கொண்டு காரில் ஏற்றினான். டிரைவர் காரை எடுக்க பின்னாலே மற்ற கார்களில் அனைவரும் ஏறினர். கார் வேகமாக அவர்கள் செல்லும் மருத்துவமனைக்கு சென்றது. வழியில் ஆனந்தி துடித்தாள். ஆனந்த் பதறினான். ஒன்றும் ஆகாது ஆனந்தி, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத என்று ஆறுதல் கூறினான். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. உங்கள் கனவு நம்பிக்கைக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. நம்ம குழந்தை நல்லா பிறந்தா அது போதும் எனக்கு என்று வலியோடு வலி நிறைந்த வார்த்தைகளை கூறினாள். ஆனந்த் துக்கத்தை அடக்க முடியாமல் கதறி அழுதான். ஆனந்த் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்திருந்தாலும் ஆனந்தி மீது மிகுந்த அன்பும் காதலும் கொண்டிருந்தான். இதுவரை கடிந்து ஒரு சொல் கூட அவன் கூறியதில்லை. இந்த 7 வருடத்தில் ஒரு சண்டை கூட அவர்கள் இடத்தில் வந்ததில்லை. அவ்வளவு மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். கார் மருத்துவமனையின் வாசலில் நின்றது. ஆனந்த் வேகமாக ஆனந்தியை தூக்கி கொண்டு சென்றான். மருத்துவமனை ஊழியர்கள் உதவி செய்ய பிரசவ அறைக்குள் ஆனந்தியை அழைத்து சென்றார்கள். டாக்டர் வேகமாக வந்தார். கவலைப்படாதீங்க சார், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்று அறைக்குள் சென்றார். இங்கு அனைவரும் அழுதபடி நின்றிருந்தனர். சரோஜா தன் மகனின் கையை பிடித்தவர், அழாதடா, நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. அந்த ராமபிரான் நம்மளை கைவிட மாட்டார், நீ கவலைப்படாத என்று கண்ணீர் தழும்ப ஆறுதல் கூறினாள். கதிர் பயத்துடன் ராமநாதனை நோக்கி, மாமா இந்தாங்க கேமரா, அப்பா உங்களை பாப்பா பிறக்கும்போது எடுக்க சொன்னாங்கல்ல, இப்போ தான் பாப்பா பிறக்க போகுதில்ல என்று அப்பாவியாக கூறினான். ராமநாதனும் லட்சுமியும் பரிதாபத்துடன் கதிரை பார்த்தனர். இதை எப்படா எடுத்துட்டு வந்த என்றனர். அம்மா அப்பாவை தூக்கிக்கிட்டு போகும்போது எல்லோரும் ஓடி வந்தீங்கல்ல, அப்பா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அதான் ஓடி போய் எடுத்துட்டு வந்து காரில் ஏறிட்டேன் என்றான். அவன் குழந்தை, அவன் தெரியாமல் செஞ்சிட்டான், அவனை ஏன் தம்பி முறைக்கிற என்று ஆனந்தை சமாதானப்படுத்தினாள் லட்சுமி. அனைவர் முகத்திலும் அமைதியும் ஆழ்ந்த துயரமும் காணப்பட்டது. தாயின் கையை இறுக்க பிடித்து கொண்டு கலங்கினான் ஆனந்த். சரோஜா தன் மகனின் முதுகை தடவி கொடுத்தவாறு, நம்பிக்கையாயிரு, எதுவும் ஆகாது, ராமா, என் குழந்தைகளை காப்பாத்து என்று கண்கலங்க வேண்டினாள். நேரம் சென்று கொண்டிருந்தது. டாக்டர் பிரசவ அறையிலிருந்து வெளியே வந்தார். அனைவரின் கண்களும் ஒரே நேரத்தில் அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற பயத்தில் பார்த்தார்கள். டாக்டர், ஆனந்த் கனத்த குரலில் அழைத்தான். டாக்டர் முகம் சோகமாக இருந்ததை பார்த்த அனைவரும் புரிந்து கொண்டார்கள். நிலைமை சரியில்லை என்று டாக்டர் பேச ஆரம்பித்தார். நிலைமை கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு. வயிற்றில் பலமாக அடிபட்டதால் குழந்தையின் இதய துடிப்பும் சற்று குறைவாக இருக்கிறது. தாயின் நிலைமையும் சரியில்லை. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, டாக்டர் சொல்ல தயங்கினார். லட்சுமி வேகமாக, டாக்டர் எதுவாயிருந்தாலும் உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ் என்றார். 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் பிழைக்க முடியும். இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க டாக்டர், சரோஜா பதறினார். ஆனந்தி அம்மாவும், நீங்கள் இப்படி சொன்னால் என்ன டாக்டர் நாங்கள் செய்கிறது என்று அழுதாள். நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச 2 பேரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். எங்கள் அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர், அவங்கள உங்களுக்காக வர சொல்லி இருக்கேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்களால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணுறோம். பின்பு கடவுள் விட்ட வழி என்றார் டாக்டர். லட்சுமி வேகமாக, டாக்டர் இப்போ தான் குழந்தை பிறக்க போகுதில்ல, இப்போவாவது என்ன குழந்தைன்னு சொல்லுங்க டாக்டர், என் தம்பியோட இந்த நிலையை என்னால் பார்க்க முடியலை என்றார். ஆனந்த் எத்தனையோ முறை
என்கிட்ட கேட்டும் நான் சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறேன். ஆனந்தி வயிற்றில் இருப்பது பெண் குழந்தைதான். டாக்டர் கூறியதும் ஆனந்த் அதிர்ச்சியோடு டாக்டரை பார்த்தான். தனது கனவு நினைவானதை நினைத்து சந்தோஷப்படுவதா, இல்லை அது கனவாகவே போய்விடுமா? புலம்பினான். அம்மா, எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதும்மா. சரோஜாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதான். சரோஜா துக்கத்தை அடைத்து கொண்டு, ஒன்றும் ஆகாதுப்பா, அம்மா சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது. நீ பாரு, 2 பேரும் உயிரோட தான் இருப்பாங்க. நீ கலங்காதடா. நீ உடஞ்சி போனா அம்மா நான் செத்துருவேண்டா. சரோஜா கூறிய வார்த்தைகள் அனைவரையும் கலங்க செய்தது. மருத்துவமனையில் இவர்களின் அழுகுரல் எங்கும் ஒலித்தது. மருத்துவமனைக்கு வந்திருந்த அனைவரும் இவர்களை பரிதாபமாக பார்த்தார்கள். யார் என்று தெரியாதவர்கள் இவர்களை சமாதானப்படுத்தினார்கள். கவலைப்படாதீங்கம்மா, நான் ஜீசஸ்ட ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக 2 பேரும் பிழைப்பாங்க என்று ஒரு பெண் கூறினார். தேங்க்ஸ்மா, வேண்டிக்கோங்க. என் தம்பியோட இந்த நிலையை என்னால் பார்க்க முடியல, அந்த பெண்ணிடம் லட்சுமி கூறினார். வந்திருந்த மற்றவர்களும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். மனது வலிக்கும் என்று தெரிந்த இறைவன் அதற்கு ஏன் இவ்வளவு வலியை தருகிறார்? மேகத்தில் இருந்து வரும் மழையை நான் ரசித்திருக்கிறேன். ஆனால் இன்றோ கருமேகங்கள் என் வாழ்வில் சூழ்ந்து கண்ணீர் மலையை அல்லவா பொழிகின்றது. ஏங்கி தவித்த என் கனவுகளுக்கு கல்லறை கட்ட இறைவா உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? தவிக்கிறேன் இறைவா, என்னை காப்பாற்று, தயவு செய்து என்னை காப்பாற்று. ஆனந்த் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.